ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஃபார் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெல்கம் டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். லார்ஜ் கேப் அப்படிங்கிறது 20,000 கோடிக்கு மேலே ஒர்த் இருக்கிற கம்பெனிஸை தான் லார்ஜ் கேப் சொல்லுவாங்க. மிட் கேப் அப்படிங்கிறது 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்கு நடுவில் இருக்கிற கம்பெனிஸை தான் மிட் கேப் சொல்லுவாங்க. அண்ட் 1 கோடியிலேருந்து 5,000 கோடிக்கு உள்ள இருக்கிற கம்பெனிஸை தான் ஸ்மால் கேப் சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா லார்ஜ் கேப் அப்படின்னா வெல் டெவலப்ட் அண்ட் வெல் நோன் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சொல்லலாம். மிட் கேப் டெவலப் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ் இன்னும் அந்த அளவுக்கு பெரிய கம்பெனியாக ஆகலை. ஸ்மால் கேப் அப்படிங்கிறது அதுக்கும் கம்மியாக இருக்குது. ஸ்டார்ட் அப் இல்லைனா இப்போதான் அக்ரெசிவாக பிஸ்னஸை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரிஸ்க் வைஸ் சொல்லணும் அப்படின்னா லார்ஜ் கேப் வந்து மீடியம் ரிஸ்க், மிட் கேப் மாடரேட்லி ஹை ரிஸ்க், ஸ்மால் கேப் வெரி வெரி ஹை ரிஸ்க். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ், ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை நல்லா படித்து பார்த்துட்டு ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்த்தாச்சு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை தான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மூணுல ஹை ரிஸ்க் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான். அண்ட் அந்த ஃபண்ட்ஸ் தான் ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நிறையவே பேஷன்ஸ் இருக்கணும். பொறுமையா வெயிட் பண்றவங்களுக்கு தான் ஸ்மால் கேப்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற 4 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரிவர்ஸ்ல போகலாம். 4th ரேங்க், 3rd ரேங்க், 2nd ரேங்க், 1st ரேங்க், இந்த மாதிரி ரேங்க் வைஸ்ல பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல 4வது ரேங்க்ல இருக்கிற ஃபண்டு ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 73.77% கொடுத்துருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 17.64%, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 19.02%. சின்ஸ் இன்செப்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 23.78% கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டு லான்ச் ஆன டேட்டு நவம்பர் 2013. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. ஓப்பன் எண்டட் ஸ்கீம் தான் இது. லாக்இன் எதுவும் கிடையாது. நீங்க எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரெடீம் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி மூலியமா மந்த்லி பண்றீங்க அப்படின்னா மினிமம் 500 கூட அலோவ் பண்றாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா எஸ்ஐபி பண்ணலாம், லிமிட் எதுவும் இல்லை. லம்சம்ல ஒன் ஷாட்டா பண்ணோம், மந்த்லி வேண்டாம் அப்படின்னா லம்சம்ல 5,000 மினிமம் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபண்ட்ல எக்ஸிட் லோட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க 1 இயர்க்குள்ள ரிட்டர்ன் எடுத்துட்டீங்க பைசாவை அப்படின்னா 1% எக்ஸிட் லோட் பிடிப்பாங்க. அந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 இயர்க்குள்ள அந்த அமௌண்ட் நீங்க எடுத்தா 1% எக்ஸிட் லோட். அந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் 1 இயர்க்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா 1% எக்ஸிட் லோட் கிடையாது. ஃபண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா, அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, 4,485 crores இருக்குங்க. டோட்டலா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 4,485 crores இருக்கு. ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 5 stars கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிஸ்க் வைஸ் பார்த்தா இது ஹை ரிஸ்க். கேட்டகரி பியூர் ஈக்விட்டி ஸ்மால் கேப். அண்ட் யாருக்கு சூட்டபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேல வைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும் தான் சூட்டபிளா இருக்கும். ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டோட என்ஏவி பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23 வரைக்கும் எடுத்திருக்கேன். 48.50 இருக்குங்க. நீங்க இந்த வீடியோ எப்போ பாக்குறீங்கன்னு தெரியல, இன்னொரு வாட்டி நீங்க கூகுள்ல செக் பண்ணிக்கோங்க என்ஏவி என்ன பிரைஸ் இருக்குன்ட்டு. 48க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல டைம் தான், இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம். 48க்கு மேல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எஸ்ஐபி மூலியமா போறீங்கன்னா பிரச்சனை இல்லை. லாங் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அது க்ரோ ஆயிடும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 0.36% பிடிக்கிறாங்க. இந்த ஃபண்டை ரிடம்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல ஆக்சிஸ் ஏஎம்சி வெப்சைட் மூலமா பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன்லயே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப் மூலமா பண்ணிக்கலாம். டர்ன் அரவுண்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 business days. நீங்க இன்னைக்கு ரிடம்ஷன் அப்ளை பண்ணி 3 நாளுக்குள்ள உங்க பேங்க்ல கிரெடிட் ஆயிடும். இந்த ஃபண்டோட அலோகேஷன் பார்ப்போம். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு 0.61% லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிட் கேப்ல 28.17% பண்ணிருக்காங்க. ஸ்மால் கேப்ல தான் 63.02% பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செக்டார் வைஸ் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல 20.31% இருக்கு. பினான்சியல் செக்டார்ல 13.09% இருக்கு. கெமிக்கல்ஸ்ல 12.63%, டெக்னாலஜில 12.34%, எஃப்எம்சிஜில 9.93%, சர்வீசஸ்ல 6.45%,
ஹெல்த் கேர்ல 4.65%, மெட்டல்ஸ்ல 4.09%, இன்ஜினியரிங்ல 3.04%, கான்ஸ் டியூரபிள்ல 2.83%. இதுவே நீங்க கம்பெனி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா டாப் 10 கம்பெனிஸ்ல ஹோல்டிங் பாத்தீங்கன்னா கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ் லிமிடெட் 6.16%, டாடா ELXSI லிமிடெட் 5.02%, பிரிகேட் என்டர்பிரைஸ் லிமிடெட் 3.99%, ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3.73%, Canfin Homes Limited 3.55%, JK Lakshmi Cement Limited 3.54%, JK Cement Limited 3.01%, Narayana Rudalaya Limited 2.85%, Blue Star Limited 2.83%, PNC Infratech Limited 2.79%. இந்த ஃபண்ட்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆன்லைன்ல மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஃப்ரீயா ஆன்லைன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஏஞ்சல் புரோக்கிங்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உடனே ஆன்லைன்ல ஃப்ரீயா ஏஞ்சல் புரோக்கிங் டிமேட் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3வது ரேங்க்ல இருக்கிற ஃபண்ட் SBI ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 83.62% கொடுத்திருக்கு. அதாவது முன்னாடி பார்த்த ஃபண்டை விட கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 12.03% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 20.95% கொடுத்திருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன் இருந்து இப்போ வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 26.02% கொடுத்திருக்கு. இந்த ஃபண்ட் லான்ச் ஆன டேட் ஜனவரி 2013. ஓபன் எண்டட் ஸ்கீம் தான், லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரெடீம் பண்ணிக்கலாம். மினிமம் SIP 500, மேக்ஸிமம் SIP 5000. அதுக்கு மேல SIP பண்ண முடியாது. பர் இண்டிவிஜுவலுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் தான் மந்த்லி பண்ண முடியும். அண்ட் லம்சம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஃபண்ட் அலோவ் பண்ணல. இது SBI மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில இருந்தே இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. SIP மட்டும் தான் அலௌடு, லம்சம்ல அலௌடு கிடையாது. அண்ட் இந்த ஃபண்ட்ல 1% எக்ஸிட் லோட் பிடிக்கிறாங்க. SIP மூலமா நீங்க பண்ணும்போது எவ்ரி மந்த் வில் டேக் 1 இயர் ஆஃப் எக்ஸிட் லோட். டோட்டல் ஃபண்ட் சைஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 7570 crores இருக்குங்க. ரேட்டிங்ஸ் 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிஸ்க் வைஸ் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் தான் இது. கேட்டகரி ஈக்விட்டி ஸ்மால் கேப். சூட்டபிள் யாருக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு மேல ஹோல்ட் பண்றதா இருந்தா மட்டும்தான் சூட்டபிளா இருக்கும். இந்த ஃபண்டோட NAV நெட் அசெட் வேல்யூ ஒரு யூனிட்டோட பிரைஸ் 87.91 இருக்குங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.89% இருக்கு. இந்த SBI ஸ்மால் கேப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரிடம்ஷன் பண்றதுக்கு SBI AMC வெப்சைட்லயே பண்ணிக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப் மூலமா கூட பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 ஒர்க்கிங் டேஸ் உங்களோட பேங்க்ல கிரெடிட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அண்ட் டாப் 10 கம்பெனிஸோட ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜ் பார்க்கலாம். JK Cement லிமிடெட்ல 5.36%, LG Equipments லிமிடெட்ல 5.07%, V-Guard Industries லிமிடெட்ல 3.67%, Blue Star லிமிடெட்ல 3.58%, Carborundum Universal லிமிடெட் 3.57%, Sheela Foam லிமிடெட் 3.47%, Naveen Fluorine International லிமிடெட் 2.88%, Hudson Agro Products லிமிடெட் 2.73%, Hawkins Cooker லிமிடெட் 2.61%, Narayana Rudalaya லிமிடெட் 2.52%. இந்த கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ். நிறைய பேருக்கு இந்த கம்பெனிஸ் தெரியவே தெரியாது. இந்த பேரை பார்க்கும் போதே நீங்க புதுசா இருக்குன்னு தான் தெரியும். சோ இதெல்லாம் ஸ்மால் கேப் கம்பெனிஸ். இதெல்லாம் டெவலப் ஆகி தான் மிட் கேப் அண்ட் தென் லார்ஜ் கேப்ல வெல் நோன் கம்பெனிஸா மாறுறது. அண்ட் இதோட செக்டார் வைஸ் ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் செக்டார்ல 15.29% இருக்கு, கான்ஸ் டியூரபிள்ல 12.5%, சர்வீசஸ்ல 11.54%, கன்ஸ்ட்ரக்ஷன்ல 11.12%, FMCGல 10.78%, கெமிக்கல்ஸ்ல 7.82%, மெட்டல்ஸ்ல 6.33%, ஃபினான்ஷியல்ல 5.32%, ஆட்டோமொபைல்ல 4.8%, டெக்ஸ்டைல்ஸ்ல 4.79%. அண்ட் கேபிட்டலைசேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல எவ்வளவு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா லார்ஜ் கேப்ல 0ங்க. லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மேல இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணல. மிட் கேப்ல 29.33% வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல 64.84% வச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது ரேங்க்ல இருக்கிற ஃபண்டை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து 2 பேரை ரேண்டமா சூஸ் பண்ணி என்னோட வீடியோஸ்குள்ளேயே நேம் மென்ஷன் பண்ணி ஸ்பெஷல் தேங்க் பண்றது வழக்கம். அந்த விதத்துல இன்னைக்கு தேங்க் பண்ண விரும்புற 2 பேரு மிஸ்டர் வெங்கடேஷ் KR அண்ட் மிஸ்டர் அருண் கமலேசன் R. 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பாக்குற நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களோட பேரும் மென்ஷன் ஆகலாம். நம்ம லிஸ்ட்ல 2வது ரேங்க்ல இருக்கிற ஃபண்ட் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 101.55%, அதாவது 101.55% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 9.7%, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 19.9%, சின்ஸ் இன்செப்ஷன் ஆரம்பிச்சிலிருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 23.78%.
இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் ஸ்மால் கேப்பா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து நிப்பான் இந்தியா வாங்கிட்டாங்க. ஸோ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் இல்ல நிப்பான் இந்தியா பேர்ல எந்த ஒரு ஃபண்டை பார்த்தாலும் அது ரிலையன்ஸோட ஃபண்டு தான் முன்னாடி. இப்போதான் அது நிப்பான் இந்தியாவை மாறிடுச்சு. இந்த ஃபண்டோட லான்ச் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2013. ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீம் தான், லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரிடீம் பண்ணிக்கலாம். மினிமம் எஸ்ஐபி 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. மினிமம் லம்சம்ல 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. அண்ட் எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ள நீங்க ரிடம்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் பிடிக்கிறாங்க. 1 இயர்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 12,474 crores இருக்குங்க. ரேட்டிங்ஸ் 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க நிறைய வெப்சைட்ஸ்ல. அண்ட் ரிஸ்க் வைஸ் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க். கேட்டகரி ஈக்விட்டி ஸ்மால் கேப்ல வருது. சூட்டபிள் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 6-7 இயர்ஸ் அபவ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் லாங் டர்ம்க்கு தான் இது சூட்டபிளா இருக்கும். அண்ட் இந்த ஃபண்டோட என்ஏவி நெட் அசெட் வேல்யூ 64.85 இருக்குங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.01% இருக்கு. ரிடம்ஷன் பண்றதுக்கு நீங்க ஆன்லைன்ல நிப்பான் இந்தியா ஏஎம்சி வெப்சைட் மூலமாவே பண்ணிக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப் வச்சிருக்கீங்க கூட பண்ணிக்கலாம். ரிடம்ஷன் டேட் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 ஒர்க்கிங் டேஸ். உங்களுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 நாள்ல பேங்க்ல கிரெடிட் ஆயிடும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ல 7.05% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 31.2% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்ல 58.4% வச்சிருக்காங்க. அதர் கேப்ல 1.53% இருக்கு. அதர் கேப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கேஷா வச்சிருக்கலாம், இல்ல டெட்ல போட்டிருக்கலாம், இல்ல அவங்க வந்து பிளெக்சி கேப்ல இருக்க ஏதாவது ஒரு கம்பெனில போட்டிருக்கலாம். ஸோ அதர் கேப் வந்து கம்மியா தான் இருக்கும் எப்பவுமே. கம்பெனி வைஸ் டாப் 10 கம்பெனிஸோட ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தீபக் நிட்ரைட் லிமிடெட்ல 5.11% வச்சிருக்காங்க, டிஐ பினான்சியல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட்ல 3.23% வச்சிருக்காங்க, பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல 2.71%, ஓரியன்ட் எலக்ட்ரிக் லிமிடெட் 2.67%, நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல் லிமிடெட் 2.57%, பிர்லா கார்பரேஷன் லிமிடெட் 2.17%, ஆஃப்லி இந்தியா லிமிடெட் 2.12%, ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட் 1.96%, கிராமீன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் 1.92%, and Tata Global Beverages Limited 1.84%. செக்டார் வைஸ் ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் செக்டார்ல 16.76% வச்சிருக்காங்க, கெமிக்கல்ஸ்ல 14.28%, எஃப்எம்சிஜில 11.01%, சர்வீசஸ்ல 9.08%, கன்ஸ்ட்ரக்ஷன்ல 7.37%, டெக்னாலஜில 7.15%, ஃபினான்ஷியல்ல 7.04%, ஆட்டோமொபைல்ல 6.17%, ஹெல்த் கேர்ல 5.84%, கம்யூனிகேஷன்ல 4.75% வச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போற ஃபண்ட் இல்ல நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கிற ஃபண்டை பத்தி சொல்ல போறேன். அந்த ஃபண்டை பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இல்ல உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கிற ஃபண்ட் கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 113.96% கொடுத்திருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 14.95% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 18.85% கொடுத்திருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன் இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 19.26% கொடுத்திருக்குங்க. என்னோட முன்னாடி வீடியோஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 1 இயர் போட்டிருக்க பர்சன்டேஜ் வந்து மோஸ்ட்லி ரொம்பவே ஹையா இருக்கும், இல்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். ஹையா இருக்கிறதுக்கு ரீசன் இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோவிட் டைம்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிராஷ் ஆயிடுச்சு மார்க்கெட். அதுக்கப்புறமா பிக்கப் ஆயிட்டு பவுன்ஸ் பேக் ஆனதுனால தான் இப்போ எல்லாமே ஹை ரிட்டர்ன்ஸ்ல இருக்குது. ஸோ நீங்க எப்பவுமே வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு 3-4% முன்னாடி இல்ல பின்னாடி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஹையாவோ ரொம்ப லோவாவோ இருக்கும் சான்சஸ் கம்மியா தான் இருக்கும். இந்த ஃபண்ட் லான்ச் ஆன டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2013. ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீம் தான், லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரிடீம் பண்ணிக்கலாம். மினிமம் எஸ்ஐபி 1000 ரூபாயிலிருந்து பண்ணலாம், மேக்ஸிமம் எஸ்ஐபி லிமிட் எதுவும் இல்ல. மினிமம் லம்சம்ல 5000 பண்ணலாம், மேக்ஸிமம் லம்சம் லிமிட் எதுவும் இல்ல. அண்ட் எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 3,423 crores இருக்குங்க. ரேட்டிங்ஸ் 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க எல்லா வெப்சைட்ஸ்லயும். அண்ட் ரிஸ்க் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் தான் இது. ஈக்விட்டி ஸ்மால் கேப் கேட்டகரியில வருது. சூட்டபிள் வந்து 6 இயர்ஸ் இல்ல 7 இயர்ஸ்க்கு மேல வைக்கிறீங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வரும், ஹோல்ட் பண்ணலாம். NAV நெட் அசெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 131.87 இருக்குங்க. நம்ம பார்த்த எல்லா ஃபண்ட்ஸ்லயும் இதுதான் ஹையஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.60% இருக்கு. ரிடம்ஷன் நீங்க ஆன்லைன்ல கோட்டக் ஏஎம்சி வெப்சைட் மூலமா பண்ணிக்கலாம், ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப் மூலமா பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களோட பேங்க்ல கிரெடிட் ஆயிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஞ்சல் புரோக்கிங்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஆன்லைன்ல உடனே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த கம்பெனியோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் இந்தியா லிமிடெட்ல 4.54% வச்சிருக்காங்க, ஷீலா ஃபோம் லிமிடெட்ல 3.86% வச்சிருக்காங்க, கார்போரண்டம் யூனிவர்சல் லிமிடெட்ல 3.74% வச்சிருக்காங்க, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ல 3.59% வச்சிருக்காங்க, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட்ல 3.05%, ஜேகே சிமெண்ட் லிமிடெட் 3.04%, ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் லிமிடெட் 3.03%, கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ் லிமிடெட் 2.84%, ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் 2.82%, ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ்ல 2.82% வச்சிருக்காங்க. அண்ட் செக்டார் வைஸ் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் 10ல கெமிக்கல்ஸ்ல 16.25%, இன்ஜினியரிங்ல 12.96%, கன்ஸ்ட்ரக்ஷன்ல 10.09%, மெட்டல்ஸ்ல 9.59%, எஃப்எம்சிஜில 9.3%, கான்ஸ் டியூரபிள்ல 8.3%, ஃபினான்ஷியல்ல 6.79%, டெக்ஸ்டைல்ஸ்ல 6.49%, சர்வீசஸ்ல 5.78% அண்ட் டெக்னாலஜில 5.13%. என்னோட சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் இது ரிலேட்டடான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.